ஆனால் இந்த காலங்களில் சபைகள் அப்படி அல்ல. But in this day churches are not like that. ஜெபத்திற்கு என்று வருவார்கள், சொந்த கதையை பேசிக் கொண்டிருப்பார்கள். And they will come to the prayer, they will keep talking their own things. இரவு ஜெபம் என்று வருவார்கள், பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். And then they come to the night prayer, they keep singing. உபவாச ஜெபம் சொல்ல சாப்பிட்டு விட்டு கொட்டாய் விட்டு கொண்டிருப்பார்கள். And they come to the fasting prayer, they eat and they will sleep here. அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த பழக்கம் குன்றி விட்டது. They cannot meditate the word of God. இன்னைக்கு போதகர் இந்த காரியத்தை பற்றி பிரசங்கித்தாரு. Today the pastor has spoken this one. அதை குறித்து வேதம் இன்னும் ஆழமாக என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி ஒருவர் விவாதித்து ஆழமான கருத்துக்களை தோண்டி எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். And you need to take that word again and again. You need to look the deep meaning and share the things and encourage each other. ஆகவே அவிசுவாசம் கொள்ளாதீர்கள். So only don't believe, don't be in unbelief. அவிசுவாசம் என்பது வெறும் பெரிய குற்றமாகும். And unbelief is a big crime. அவிசுவாசம் என்பது பொல்லாத பாவம். And unbelief is a big sin. நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உலகத்தை நாடி ஓடுகிறோம். When we have a need, we run into this world. ஆண்டவர் சொன்னானே, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாதும் வெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னாரே, நீ அதை விசுவாசித்ததுண்டா? And God said, call unto me, I will answer and I will show you the things which you do not know, and I will show the great thing. Do you know those things? Do you understand those things? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னாரே. And he said, I am your provider, he said. எல்லா மருத்துவரை காட்டிலும் நான் தான் பெரிய மருத்துவர்னு சொன்னாரே, நீ அந்த வல்லமையை நீ நம்பினதுண்டா? And God said, I am the doctors of doctor. Do you believe that one? உனக்கு ஒரு தலைவலி வந்தாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறாய். You have a headache, immediately you run to the hospital. தான் பார்ப்போமே என்று சோதனை ஓட்டம் கூட நீ ஓடுகிறது இல்லையே. Let us see what will happen. You are not even testing that one. உங்களுக்கு பொருளாதார தேவை வரும்போது யாராவது கொடுப்பாங்கன்னு சொல்லி ஓடி தானே போகிறீர்கள். When you have a financial need, you run away to see the help from the people. நீங்கள் முழங்கால் நின்று ஜெபித்தது இல்லையே. You are not kneel down and prayed. ஆண்டவர் 5 ரூபாய்க்கு ஆண்டவர் 5000 கோடிக்கும் ஆண்டவர். And God is a God who can give 5 rupees and even 5 crores. ஆண்டவரை விசுவாசிக்காமல் உலகத்தை நாடி ஓடுவது பாவம். If you unbelieve in God and you run to the world, it's a sin.